உங்களை மதிங்க. உங்கள் கேள்விக்கு பதில் இல்லாததில் போய் சிக்கிக்காதீங்க. உங்களை நீங்களே சொன்னா சமாதானப்படுத்திக்காதீங்க. உங்களை நீங்களே சொன்னா என்ன பண்ணாதீங்க. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கோங்க. எப்போதும் ஆனந்தமாக இருக்க கற்றுக்கோங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் உங்களை மதிச்சா தானே பித்தியார் மதிப்பீங்க. நீங்கள் தான் உங்களையே மதிக்க மாட்டீங்களே. நீங்களே காஞ்சி போன இட்லி சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்களே தீஞ்சு போன சோறு சாப்பிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்களே சுடு கஞ்சி கொடுப்பீங்கன்னா மற்றவங்களுக்கு என்ன கொடுப்பீங்க? நீங்களே வாழ தெரியாமல் இருந்தால் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவீங்க? வாழறவனை பார்த்து பொறாமப்படுவீங்க. மற்றவங்க யாருன்னா வாழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? அதை மட்டும் எப்படி கற்றுக்குனீங்கன்னு தெரில. பொறாமப்படுறது இல்லை அது. அதை பார்த்து நீங்களும் என்ன பண்ணால் வாழணும். யாருன்னா ஒருத்தர் அழகாக பாடுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும். யாருன்னா ஒருத்தர் அழகாக பேசுகிறாங்கன்னா பேசணும். அப்படித்தானே? ஏதோ ஒன்று செயல் நல்லா இருந்தால், ஒரு நல்ல ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கிறீங்க தானே. ஒரு மனிதன் மலர்ந்துருக்கிறான், நீங்களும் என்ன பண்ணலாம், அதை வளர்ச்சி உங்ககிட்ட கொண்டு வரலாம். ஸோ என் கேள்விக்கு பதில் சொல்ல முடியலையேன்னு வருத்தமோ எல்லாம் கொள்ள வேணாம், விட்டுடலாம். டீல் இவ்வளோ தான். ஆனால் கேள்விகள் தான். கேட்கப்பட்ட கேள்விகள் தான். நாட் வாபஸ்டு. இந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு நான் சொல்லினும் இருக்கிறேன். அதுக்கு உதவ நானும் தயாராக தான் இருக்கிறேன். நான் காத்திருக்கிறேன். ஜாதிகளை கடந்து வா, மதங்களை கடந்து வா, பாட்டு எழுதி வச்சுக்கிறேன். காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். அப்படி தானே? எல்லாத்தையும் கடந்து வர தெரியாது நீ, நான் என்ன காத்திருந்து என்ன பிரயோஜனம்? அல்ல, தாகம் உள்ளவன் தானே தண்ணி குடிப்பான். தாகம் இருக்கிற மாதிரி நடிக்கிறவன் என்ன பண்ணுவான்? குடிக்கிற மாதிரி நடிப்பான். ஸ்பூனில் சும்மா நக்கி பார்த்துட்டு குடிச்சிட்டு நானுன்னுவான். புரியுதா? நான் உன் வற்றாத ஜீவநிதி. நான் இருக்கும்போதும் இல்லாத போதும் கூட இந்த வீடியோக்கள்லாம் இருக்கும். யார் கையில்னா எனக்கு தெரியாது. என்னுடைய சேனலை யாரும் முடக்க முடியாத கூட ஆகிடும். ஏன்? எனக்கு பாதுகாப்பு வளையங்கள் யாருன்னா தரலாம். நான் கடவுளை மட்டுமே உணர்ந்து கடவுளை மட்டுமே துணையாக வைத்து வாழ்பவன். நம்பி வாழ்கிறவன் இல்லை, துணையாக வைத்து வாழ்கிறவன். நல்லா புரிஞ்சு வச்சிடணும். கடவுளை நம்பி வாழ்கிறவன் இல்லை, நான் கடவுளை துணை வச்சுன்னு வாழ்கிறவன். எனக்கு கடவுள் தான் துணை. அப்போ நீங்கள்லாம் சப்போர்ட்டு எவ்வளோ தூரன்றது உங்கள் கையில் தான். அந்த தூண் எவ்வளோ தாங்கன்றது யார் கையில் தாங்குதே? உங்கள் தான். மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எல்லா வீடியோவிலும் சொல்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியாக நல்லா சாப்பிட்டு விருப்பமாக தூங்கி விருப்பமான வேலையை செஞ்சு வசதியாக ஆனந்தமாக எப்போதுமே எப்படி இருக்கணும்? நல்லா இறைவனை உணர முடியும்னா பாருங்கள், உணரலாம், வாய்ப்பு இருக்குது. உணர்ந்து சமாதி சாதி முடியுமான்னு பாருங்கள், சமாதி சாதிச்சு மீண்டும் பிறவா நிலை அடையலாம். இல்லை வேறொரு பிறவியை உங்கள் விருப்பத்திலே எடுத்துக்கின்னு வரலாம்.